ஆண்டவரும் இரட்சருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற ஒரு அருமையான வேத வசனம் என்ன தெரியுமா? இது சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். 2 விதமான காரியங்களை நான் பார்க்கலாம். நொறுங்குண்ட இருதயம், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், மன குழப்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள், ஒன்றுமே என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போகும். நொறுங்குண்ட இருதயங்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சமீபமாய் இருக்கிறேன். உன் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறேன், உன் ஏக்கங்களை அறிந்திருக்கிறேன். ஐயோ, என்ன செய்வது என்று சொல்லி இருதயத்தில் குழம்பி கொண்டு இருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சித்தார். அப்ப ஆவி நறுங்குள்ள பொழுது, ஆவி சிதைந்து போகும்பொழுது, ஆவி துக்கிக்கும் பொழுது, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவி மிகவும் தாழ்மையுள்ள ஒரு நிலைமையில போகும்பொழுது நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போகிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆவி நறுங்குண்ட பொழுது நான் உன்னை ரட்சிக்கிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன், விடுதலை தருகிறேன். உன் ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை, சரீரத்தில் விடுதலை. முதலாவது ஆவியானவர் விடுதலை செய்தால் ஒழிய, பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியப்பட்டால் ஒழிய நம்முடைய ஆவி ஒருபோதும் பலனடையாது. ஆவி பலனடைய என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? வேத வசனங்களை அறிக்கை செய்யுங்கள், உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யுங்கள். புலம்பாதீர்கள், திகையாதீர்கள், கலங்காதீர்கள், மனிதர்களை தேடி ஓடாதீர்கள். தேவ காரியமாய் காத்திருந்து, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியம். ஆகவே யோசபாத் ராஜா ஜெபித்தது போல எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவ சமூகத்தில் முதலாவது ஜெபித்து பாருங்கள், அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்ய 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 ஆவி பலப்படும். ஒரு மனுஷன் பலப்பட வேண்டுமானால் அவனுக்கு ஆகாரம் தேவை. அது அவனுடைய சரீரத்தை புஷ்டியாக்கும், சரீரத்தை ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ல கொண்டு போகும். ஆனால் ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் அவன் வேத வசனத்தை வாயினால் அறிக்கை செய்ய செய்ய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு ரட்சிப்புக்குள்ளாக போவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கொடுத்ததுக்கா நன்றி. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறேன் என்ற வார்த்தைக்காக நன்றி. நீர் சமீபமாக இருக்கிற தேவனப்பா. அது மட்டுமல்ல, நறுங்குண்டு போய் கிடக்கிற ஆவியை நீ ரட்சித்ததுக்கா நன்றி அப்பா. இந்த வசனத்தை தியானிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. என்னுடைய கர்த்தருடைய பிள்ளையே, இதனை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உன்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரமானது இது உயிர்த்தெழுந்த மகிமுள்ள சரீரமாய் மாறுவதற்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதல். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு அருமையான தேவ செய்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும், இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாகவும் எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.